ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உடுப்பி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நானுமே கொஞ்சம் பரவாயில்லங்க, சரியாயிட்டேன். வாய்ஸ் இன்னுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, லோவா தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் போக போக சரியாயிடும். ஸோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் டிஐஒய் போயிருந்தேன் இல்லையா? அங்க வந்து நெறைய கியூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நான் போனதே ஷார்ட்ஸா எடுக்கலான்னு தான். அப்புறம் உள்ள போனதும், அப்பா இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் லாங் வீடியோல தான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடயே ஷார்ட்ஸ்க்கு தான் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் உள்ள போனது தான் இனிமேட்டு தான் வந்து லாங் வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உள்ள வந்ததும் இந்த மாரி கியூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் ஃப்ளவர்ஸ் மாரியே இருந்துச்சு. ஆனா எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல். ஒண்ணொண்ணும் அவ்ளோ ஒரு யூனிக்கான கலெக்ஷனா இருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா, கலர்ஃபுல்லா அவ்ளோ அழகான ஃப்ளவர்ஸ். இந்த மாரி ஃப்ளவர்ஸ்லாம் வீட்டுக்கு நெறைய வாங்கி வைக்கணும்னு தாங்க ஆசை. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் வந்து இந்த மாரி ஃப்ளவர்ஸ் ஒரு அளவா தான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலலாம் அதிகமா டஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அடிக்கடி அதெல்லாம் வாஷ் பண்ணணும், கிளீன் பண்ணணும். இந்த மாரி நெறைய வேலை இருக்கு இல்லையா? அவங்க என்னமோ ஒரே தடவையில பேமெண்ட் குடுத்து வாங்கி குடுத்துர்றாங்க. ஆனா வேலை என்னமோ நமக்கு மாசம் மாசம் கிளீனிங் வேலை வரும். சரி என்ன பண்றது? இந்த மாரி கியூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா 1, 2 வாங்க தான் தோணுது. ஸோ நீங்களுமே பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா நான் எங்கேயுமே ஷாப்பிங் போவேன். நெக்ஸ்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, டிமார்ட் ஷாப்பிங் போறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு குட்டியான ஷாப்பிங் ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு பிள்ளைங்கள அப்படியே ஹோட்டல் கூட்டு போறது. இது எல்லாமே இந்த விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விளாக் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனல நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ அப்படியே வீடியோக்குள்ள போயிரலாம். நான் பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்களும் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பாட் தாங்க. இந்த ஃப்ளவர் பாட் எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஃப்ளவர் பாட்டே அவ்வளோ கியூட்டான கலெக்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்களா, குட்டியான செடி. இந்த மாரி செடிங்கலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாருமே ரோஸ் பொக்கே குடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் குடுத்த பொக்கே பார்த்தீங்களா, சன்ஃப்ளவர் பொக்கே எடுத்து கையில குடுத்துட்டாரு. சரி ஏதோ ஒரு பொக்கே கையில குடுக்குறாரே, பொக்கே குடுக்குறதே பெரிய விஷயம். அது ஆர்ட்டிஃபிஷியலா இருந்தா என்ன, ஃப்ரெஷ்ஷா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நானுமே கையில வாங்கிட்டேன். இந்த துலிப் ஃப்ளவர்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோ பாட்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த கலர்ஸ் வந்து என்ட்ட இல்ல. இது வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க யானை குட்டி. அதுக்கு மேல கொஞ்சமா ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க. நான் இந்த கடைக்கு உள்ள வந்ததுமே, நான் ரொம்ப நேரம் அந்த இடத்த விட்டு நகராம ரசிச்சு பார்த்தது அப்படின்னா, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு அங்கேருந்து நகருக்கு மனசே வரல. பட் ஆனா இதில என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியில சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் பார்த்தேன் இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன வாங்குனேன் அப்படிங்கிறத கட்டாயம் உங்ககிட்ட லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? கப் அண்ட் சாசர் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல நியூலியா தான் ஓப்பன் ஆயிருக்கு. எல்லா கான்டென்ட் கிரியேட்டரும் போய் வீடியோ போட்டாங்க. பட் ஆனா நான் தான் போகவே இல்ல. எனக்கு டைமிங்ஸும் இருக்கல. ஹஸ்பண்ட் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு தானே போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஹஸ்பண்ட் அன்னைக்கு Thursday ஃப்ரீயா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்துட்டோம். வந்து பார்த்தா எல்லா ஐட்டமும் இருக்குங்க. ஏ டூ ஜெட் கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு. மிஸ்டர் டிஐஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பெருசா இந்த கடையோட பேர் எங்கேயும் கேள்விப்பட்டதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சரி என் பையனுக்குமே வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டுச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒன்னொன்னும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 400, 500, 600 நம்மலாம் தண்ணி குடிக்கும்போது வாட்டர் பாட்டில் ரூ. 10, ரூ. 20 அந்த மாதிரி தான் வாங்கி குடுத்தாங்க. இப்பலாம் ரேட்ட பார்த்தீங்களா, அது கூட இன்னொரு 0 சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாரி தான் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. என் பையன்கிட்டயுமே கூப்பிட்டு ஒண்ணொன்னும் காட்டுனேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா, "அம்மா இவ்ளோ ரேட்டா? இவ்ளோ ரேட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. சரி நம்ம நெக்ஸ்ட் வந்து டிமார்ட் போக இருக்கு. அங்கேயுமே பார்க்கலான்னு. இந்த வாட்டர் பாட்டில் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரி வீட்டுக்கு போய் வாங்கி இதில நம்ம மட்டுமாவது தண்ணி குடிக்கலான்னு விலைய பார்த்தா, ஆஹா! இதில தண்ணி குடிச்சா தான் நம்ம தொண்டையில இறங்குமா? அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. விலைய இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரூ. 1370 போட்டிருக்கு. இவ்ளோ காஸ்ட்லியான வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கணுமா? தேவையா? இல்லல்ல. அதுக்கு வீட்ல சிம்பிளா மண்பானை தண்ணி எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தத பார்த்த இடத்துலயே வச்சுட்டேன். பட் ஆனா அதுல இருந்த பட்டர்ஃப்ளைஸ் தான் என் கண்ண பறிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்றது? எல்லா ஐட்டமும் நம்ம பார்த்தது எல்லாமே வாங்க முடியாது இல்லையா? நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி தானே வாங்க முடியும். நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அப்படிதான். அதுவும் மோஸ்ட்லி லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அப்படிதான். நெறைய விஷயங்கள் பார்ப்போம். அதில நமக்கு எது புடிக்குது? அது நம்ம கிச்சனுக்கு தேவையா? தேவைப்படாதா? பார்க்குறது நெறைய ஐட்டம் நம்ம கையில எடுத்து எடுத்து பார்ப்போம். ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவையாவது யோசிப்போம் இல்லையா? நானும் சேம் அதே மென்டாலிட்டி தான். நீங்களும் என்ன மாரி அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஒரு ஹைஃபை குடுத்துருங்க. இப்ப அப்படியே பிளாஸ்டிக் மக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாரி கியூட்டான கப்ல குடிக்கிறதுக்குலாம் நம்ம வீட்ல குட்டி குழந்தைங்க யாரும் இல்ல. அண்ணன் பொண்ணுமே இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டா. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பாலே குடிக்கிறதில்ல. லாஸ்ட் டைம் டிமார்ட்ல வாங்கி குடுத்த கப்பே வேஸ்ட்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க அம்மா. அதுக்கப்புறம் இந்த மக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். பட் ஆனா நமக்கு ஆல்ரெடி வீடு திருவிழாக்கு வந்தது நெறைய இருக்குங்க யூஸ் பண்ணாம மேல. அதெல்லாம் யூஸ் பண்ணி காலி பண்ணணும். அப்புறம்
ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சனுக்கு தேவையான க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்ருக்குறேன். க்யூட்டான ஐட்டம்ஸ் வாங்கி வாங்கி கிச்சனில் வைக்கிறதுக்கே இடமில்லாத அளவுக்கு ஆயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இங்கே எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. இந்த க்யூட்டான கேப் மட்டும் ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு. எதுவும் குழந்தைங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்ல இது அங்கேயே இருந்ததா விற்பனைக்கான்னு தெரியல. இந்த பிளேட் பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல ஓவல் ஷேப்ல. ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கலாமான்னு கேட்டேன். "உனக்கு வைக்கிறதுக்கு இடம் இருந்தா வாங்கிக்க" அப்படின்ட்டாரு. அதுதான் மனச ஞாபகப்படுத்தி விட்டாரு. அங்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பவுல் மட்டும் வாங்கினேன். நல்ல பெருசா ஓவல் ஷேப்ல இருந்துச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைனிங் மேட்ஸ் நம்ம அந்த பிளேட்டுக்கு அடியில போடுவோம் இல்லையா? அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு பேக் சைடு வைக்கிற வால்பேப்பர் எல்லாம் இருந்துச்சு. நான் பவுல் வாங்கினேன்னு சொன்னேன்ல, இந்த பவுல் தான் வாங்கினேன். ஹஸ்பண்ட் அது வந்து காமிச்சாங்க. ஃப்ளவர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா, அகலம் இல்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அகலமா இருந்தா மாவு பிணையறதுக்குலாம் யூஸ் ஆகும். எதுக்கோ எனக்கு ஜூஸ் கலக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும் இல்லையா? அதனால. என் பையனுமே பென்சில் மாரியே ஒரு பவுச்ச தூக்கிட்டு வந்து நின்னாரு. அந்த பவுச் கேட்ட கேட்டு 350 போட்டிருந்துச்சு. சரி பென்சில் பவுச் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படி பார்த்த இடத்துலயே வச்சாச்சு. ஸோ பிள்ளைங்களும் அப்படிதான். ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் வாங்கி குடுங்கன்னு சொல்லிலாம் விரும்ப மாட்டாங்க. அப்பப்ப வீடியோல நம்ம முகத்த காட்டினா தானே நம்ம தான் வீடியோ போடுறோன்றது தெரியும். அதுக்காக வாங்க. நான் மட்டும் கடைய சுத்தி பார்த்தா எப்படி? உங்களையும் சேர்த்து கடைய சுத்தி காட்டிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. கடைய அப்படியே சுத்தி பார்த்துட்டு இந்த மாரி கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. ஒண்ணொண்ணுமே நல்லா ட்ரெண்டியா, யூனிக்கா நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நெறைய இருக்கு வீட்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போவோம் இல்லையா? அதிலேயே கியூட்டா, குட்டியா, சின்னதா இருக்கு. இதில என்ன வாங்கி வைக்கிறதுன்னு தான் தெரியல. அந்த காலத்துல நம்மலாம் ஸ்கூலுக்கு இதில தான் லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போவோம். யார் யாருக்கெல்லாம் நெனப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பேஸ்கெட்க்கு 2 காது வேற இருக்கு. இதெல்லாம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நெறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாரி ஐட்டம்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியாம மனசுக்குள்ள ஒரு சின்னதா சின்ன குழந்தை மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, ஒண்ணொண்ணே எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம். மேக்ஸிமம் ஆஃப் த லேடீஸ் எல்லாருமே அப்படிதான் நெனைக்கிறேன். யார் யாரெல்லாம் அந்த மாரி இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா என்ன மாரி யார் யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ம் நாம வாங்குறோமோ இல்லையோ, அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு பிடிச்சிருந்தா, அத வந்து அப்படியே தொட்டு பார்த்து, அத பார்த்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயம் தான். ஸோ அந்த மாரி தான் நானும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டோர் மேட்லாம் இந்த மாரி கியூட்டான டோர் மேட் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லங்க. ஸோ ஃப்ளோர் மேட் சாரி டோர் மேட் இல்ல. டோர் மேட், ஃப்ளோர் மேட் எல்லாம் ஒண்ணு தானே. அங்க கீழ போடுறது கால் மிதி. ஸோ கார்ட்டூன் போட்டது. அது ஏதாவது கிட்ஸ் ரூம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ஸ் ரூம்க்கு என்ட்ரி ஆகும்போது இந்த மாரிலாம் வாங்கி போடலாம். ரொம்பவே கியூட்டா, அழகா இருக்கு. இத மேட்ல போட்டு கால்ல மிதிக்கணுமா? அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. இது மேட்டுன்னு தான் போட்டுருக்காங்க. மேட்டுன்னு போட்டா கீழ போட்டா கால்ல தானே மிதிக்கணும். இத பார்த்தா கால்ல மிதிக்கணும்னே தோணாது. யார் யாருக்கெல்லாம் அந்த மாரி தோணுதுன்னு சொல்லுங்க. ஸோ ஒன்னொன்னுமே ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க எல்லாமே மேட்டு அந்த மாரி எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க. பில்லோஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்ட்பின் கலெக்ஷன்ஸ்ல இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்பா! பார்க்க முடியல. தலையே சுத்துது. ஒவ்வொன்னும் அவ்ளோ நல்லாருக்கு. இப்ப நம்மலாம் டஸ்ட்பின் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா 1, 2 வச்சிருப்போம். இப்பலாம் வீடு கட்டுறவங்க புதுசு புதுசா எல்லா ரூம்லயும் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அதுவும் வீட்ல நம்ம என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு மேட்சா ஒவ்வொரு கலரா வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படியே கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. கிட்ஸ் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிள்ளைங்களுக்கு விளையாடக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த சாஃப்ட் டாய்ஸ்குள்ள வந்தா போதும், என்னதான் ஆகும்னே தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசு குழந்தையாவே மாறிருவேன். எனக்கு சாஃப்ட் டாய்ஸ்னா அவ்ளோ பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்ப கேட்டாலுமே, எது கேட்டாலுமே ஹஸ்பண்ட் வாங்கியும் குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஒண்ணுமே நல்லா அழகழகா இருந்துச்சு எல்லாமே. எத வாங்கலாம், எத விடலாம் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. என் பிள்ளைங்க தான் கிண்டல் பண்ணுவாங்க. "அம்மா என்னம்மா நீங்க இன்னும் சின்ன குழந்தை மாரி சாஃப்ட் டாய்ஸ் பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சாஃப்ட் டாய்ஸ் எங்க போனாலும் வாங்குறீங்க" அப்படின்ட்டு. அது என்னமோ தெரியல எனக்கு சாஃப்ட் டாய்ஸ் பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி குழந்தைங்களாவே மாறிருவேன் நானு. ஸோ இந்த ஹேபிட் எனக்கு மட்டும் தான் இருக்கா? இல்ல நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு அந்த மாரி இருக்குன்னு என் கூட கட்டாயம் ஷேர் பண்ணிக்கங்க. நான் நெறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவேன். எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த மாரி திங்க் பண்றோம். நம்மள மாதிரியே நெறைய பேர் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் ஒரு ஆவல். நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லேடீஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. என் பிள்ளைங்க மட்டும் இங்கனே தான் நின்னுட்டு இருந்தாங்க. வேற எங்கேயும் போகல அதிகமா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் பேண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளட்ச் இதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே தான் இருந்தாங்க. நான் தான் ஒரு ரவுண்டு எல்லா பக்கமும் போய் சுத்திட்டு வந்துட்டேன். என் பையன் ஒரு பக்கம், என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், என் பிள்ளைங்க ஒரு பக்கம். நாங்க எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு பக்கம் இருந்தோம் கடையில. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்தந்த செக்ஷன்ஸ்ல இருந்தோம். அதுதான் சொல்லப்போறது தான் உண்மை. ஸோ பிள்ளைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளிட்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் பேண்ட்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுமே வந்து ஊருக்கு போறாங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸ்க்கு அம்மா வீட்டுக்கு தான் போறாங்க. அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அவங்க அங்க செலக்ட் பண்ணி வாங்கட்டும். நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் வைக்கிற பாட்டு
பாட்லேயுமே அத்தனை கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ஒண்ணொண்ணு பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதாட்டுக்கு. எம்மாடி அம்மா! எவ்ளோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, மால் இந்த மாரிலாம் போயிருக்கேன். பட் ஆனா டிஐஒய்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸோ குட்டியான லேம்ப், நைட் லேம்ப் இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்குலாம் வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி கியூட்டான நைட் லேம்ப்பு, ஃபேன் அதுவும் இப்ப இந்த வெயில் காலத்துக்குலாம் இந்த மாரி ஃபேன்லாம் கையிலேயே வச்சுக்கலாம். ஒரு கையில மொபைலு, ஒரு கையில ஃபேன். இப்படி வச்சுக்கிட்டா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சமைக்கிறது? நம்ம நெனப்பு தான் பொழப்ப கெடுக்கும்ன மாரி நெனைக்கிறது என்ன வேணா நெனச்சுக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நடக்குமா? நடக்காது. அப்படியே இந்த ஸ்பூன் பாருங்களேன், நல்லா வுடன் ஃபினிஷிங் குடுத்து ரொம்ப சூப்பரா நல்லா ஹெவியா இருந்துச்சு. ரேட்டுமே 350 வரைக்கும் போட்டிருந்தாங்க. சரி இப்போதைக்கு எனக்கு இந்த மாரி ஸ்பூன்ஸ்லாம் எதுவும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த இடத்துலயே வச்சாச்சு. எல்லாத்தையும் பார்த்ததோட சரி, எதுவுமே பெருசா ஷாப்பிங் பண்ண முடியல எனக்கு அன்னைக்கு என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே அங்கேருந்து அப்படியே வால் கிளாக் செக்ஷன் வந்தோம். வால் கிளாக்குமே நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. நல்லா நெறைய கிஃப்ட் பண்றதுக்குலாம் இந்த மாரி நெறைய கிஃப்ட் பண்ணலாம். அங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வால் கிளாக் இருந்துச்சு. அந்த ஏஷியா, இந்தியா மேப் மாதிரி போட்டு, அந்த வால் கிளாக் தான் வாங்கலான்னு பார்த்தோம். பட் ஆனா எங்க வீட்டோட வாலுக்கு வந்து அந்த கலர் வந்து சூட் ஆகாது. டார்க் கலரா இருந்தா சூட் ஆயிருக்கும். அது லைட் ஸ்கை ப்ளூவா இருக்கு. இந்த வால் கிளாக் தான் சொன்னேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா சூப்பரா யூனிக்கா இருக்கு இல்லையா? பட் ஆனா நாங்க வாங்கல. எங்களுடைய வாலுக்கு வந்து இது சூட் ஆகாது அப்படிங்கிறனால வாங்கல. ஹஸ்பண்ட் வாங்கலான்னு தான் சொன்னாங்க. எனக்கு வாலுக்கு பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா இருக்கணும். ஃபைனலா வாங்குனது இது மட்டும் தான். என் பிள்ளைங்க நெறைய ஷாப்பிங் பண்ணாங்க. நான் ஒரு பவுல் வாங்குனேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட ஒண்ணு கூட வாங்கல. என்னன்னே தெரியல. எல்லாம் பார்த்ததோட அங்கேயே வச்சாச்சு. இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து டிமார்ட் வந்தாச்சு. சரி அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ரவுடா இருந்துச்சு. பெருசா எதுவும் ஷாப்பிங் பண்ணலான்னு நெனச்சா, இங்க வந்து க்ரவுட் அதுக்கு மேல இருக்கு. எல்லா பக்கமும் ஸ்கூல் ஹாலிடேஸ் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எல்லா பக்கமும் பிள்ளைங்களும், பேரண்ட்ஸும் அதுவும் டிமார்ட்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல. பிள்ளைங்களுக்கான ஐட்டம்ஸ்லாம் நெறைய இருக்கும். ஸோ அன்னைக்கு க்ரவுட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது வந்து எங்க ஊர் ஸ்பெஷல் கோரி ரொட்டி. நான் நெறைய இடத்துல ஷேர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன் என்னோட வீடியோஸ்ல. ஸோ இதுதான் அந்த கோரி ரொட்டி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்ல சிக்கன் குழம்பு தண்ணியாட்ட வச்சுட்டு ஊத்தி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எங்க ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நாங்க ஒரு பவுல் வாங்குனோம்னா, இங்க வந்து பார்த்தா இங்கேயுமே பவுல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா நான் நெனச்ச மாரி டீப்பா இல்ல. இதுல ஃப்ரூட்ஸ்லாம் வச்சா கூட ரொம்ப அழகா இருக்கும். ஸோ பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு சரி எவ்வளோதான் பவுல் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் மெயினா வீட்ல வந்து பிள்ளைங்களுக்கு சிப்ஸ் வந்து இந்த மாரி சிப்ஸ் தான் வாங்குவேன். A1 சிப்ஸ் ரொம்பவே நல்லாருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரை இல்ல பேக்டு சிப்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே டிமார்ட்க்கு வந்தா இந்த சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆஃபர் பிரைஸ்லயும் போடுவாங்க வாங்குவேன். நான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போதே சார் வந்து கிரவுடு தாங்க முடியலன்னு மேல வந்துட்டாரு. நானும் வாங்குன ஐட்டம்லாம் வாங்கி அப்படியே ட்ராலிய ஓரமா வச்சுட்டு மேல வந்து பார்த்தா, மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு கிரவுடு. சரி ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. எவ்ளோ கிரவுடு பாருங்க. இப்ப அங்கருந்து அப்படியே பில்லிங்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு பில்லிங்க்கு ரொம்ப லேட் ஆயிரும். சீக்கிரம் போயிரலாம். ஷாப்பிங் சீக்கிரம் முடியும்னாருன்னு சீக்கிரம் முடிச்சாச்சு. ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பில்லிங்க்கு வந்தாச்சு. பில்லிங் வந்து எப்படியோ கிரவுட்ல நின்னு பில்லிங்லாம் முடிச்சுட்டு, இப்ப அப்படியே ஒரு மசால் பூரி கடைக்கிட்ட வண்டி நிறுத்தியாச்சு. அங்க ஐ லவ் துளுநாடுன்னு போட்டுருச்சு. எங்க ஊரோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, துளுநாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, மசால் பூரி, பானிபூரி வேணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்ல சாப்பிட்டோமா, சிம்பிளா இத சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷாப்பிங் பண்ண டயத்துல எங்க போய் சமைக்கிறது, மசால் பூரி, பானிபூரி வாங்கி சாப்பிட்டு ஃப்ரெஷ் லைம் சோடா குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க ஊர்ல ஒரு கோயிலோட கும்பாபிஷேகம். ரோட்டவே இந்த அளவுக்கு சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுவுமே வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ இன்னுமே கன்டின்யூ ஆகுங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க வந்து பஸ்ல போயிட்டுருக்கோம். நைட்டா இருந்துச்சு திடீர்னு பகலாயிடுச்சுன்னு நெனைக்காதீங்க. இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நானு, பையன், எங்க மாமியார், பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பஸ்ல தான் கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து ஹப்பி இருக்க மாட்டாரு. ஸோ ஹப்பி இல்லாதனால நாங்க வந்து கொஞ்சமா ஷாப்பிங் பண்ண இருந்துச்சு. ஆக்சுவலா எங்க மாமியார் வந்து எங்க நாத்தனார் வீட்டுக்கு போறாங்க. என் பிள்ளைங்க 3 பேரும் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. நாத்தனார் வீட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறனால நாத்தனாருக்கு சாரி, நாத்தனார் பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் வந்திருந்தேன். ஸோ வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பேக்லாம் நெறைய போட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு அழகழகா இருக்கேன்னு பார்த்தா, ஒண்ணொண்ணும் ரேட்ட பார்த்தா 1500, 2000 எல்லாம் ஸ்கை பேக் எல்லாம் பிராண்டடா இருந்துச்சு. ஸோ கண்ல பார்த்ததோட சரி வழக்கம் போல அப்படியே இப்ப நம்ம வந்த வேலைய பார்க்கலாம் சாரி செக்ஷனுக்கு தான் வந்தாச்சு. சாரி செக்ஷனுக்கு வந்துட்டு இந்த சாரி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சில்கியான கிளாத்து. கலர் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனா இருக்கு இல்லையா? எங்க மாமியார் எடுத்துக்கன்னாங்க. இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3500 சம்திங் வந்துச்சு. ஐயோ! இப்பதாம்மா நோம்புக்குலாம் சாரி எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நெறைய சாரி இருக்கு. இந்த மாரி சாரீஸ்லாம் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரு தடவ 2 தடவ கட்டுறோம். அப்புறம் எதுவும் ஃபங்ஷன்ஸும் இப்ப இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேல போட்டு பார்த்து அப்படியே ஆசைய தீர்த்துக்கிட்டாச்சு. இப்ப அப்படியே என்னுடைய நாத்தனாருக்கு தான் சாரி பார்த்துட்டுருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான ஒர்க் சாரியா காட்டுறாங்க. எங்க நாத்தனார் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான ஒர்க் சாரிலாம் கட்ட மாட்டாங்க. சாஃப்ட்டா அதில கொஞ்சமா ஸ்டோன் வச்ச மாரி கட்டுவாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஃபைனலா அவங்களுக்கு ஒரு ஷேரையுமே எடுத்துட்டேன். அத நான் வந்து இந்த விளாக்ல ஷேர் பண்ணல. ஏன்னா சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். வீடியோல ஷேர் பண்ணா பார்த்துருவாங்க இல்லையா? நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குர்த்தி செக்ஷனுக்கு வந்தாச்சு. என்னோட நாத்தனார் பொண்ணுக்குமே சுடிதார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு தான் வந்து சுடிதார் வந்து பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில நானுமே ஒரு சுடிதார் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது 2மே பில்லிங் எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியல.
முடியல. ஏன்னா நாத்தனார் பொண்ணுக்கு எடுத்தது வீடியோல ஷேர் ஆயிரும். எங்க மாமியார் கொண்டு போய் சர்ப்ரைஸா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். பரவால்ல. என்னுடைய மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரீச் ஆயிருவாங்க. நாளைக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸுமே கையில கிடைச்சிரும். இப்ப நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் பையனுக்கு ஒரு பேண்ட் எடுக்க இருந்துச்சு. சார் வந்து ட்ரையல் ரூம் போயிருக்காரு. அதுக்குள்ள நானுமே வீடியோல இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அங்கருந்து வந்து அப்படியே பில்லிங்க்கு வந்தாச்சு. பில்லிங்க்கு வர இடத்துல நமக்கு பிடிச்ச ஐட்டம் ஹேண்ட் பேக்கா இருக்கும். கண்ணு குளிர்ச்சியா அப்படி பார்த்துக்க வேண்டியது தான். ரீசென்ட்டா ஒரு காமெடி பார்த்தேங்க. ஹேண்ட் பேக்லாம் வீட்ல எதுக்கு வாங்கி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் திட்டும்போது, ஹேண்ட் பேக்க போட்டுக்கிட்டே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இனிமேட்டு என் ஹஸ்பண்ட் இந்த வார்த்தைய சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், நானும் இனிமேட்டு ஹேண்ட் பேக் போட்டுக்கிட்டே அவருக்கு எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்ற மாரி நினைக்கிறேன். ஆமா எப்ப ஹேண்ட் பேக் வாங்கினாலும் எவ்வளவுதாம்மா பேக் வாங்குவ? வீட்ல எல்லாத்தையும் சும்மா வைக்கிறியே அப்படிங்கிறாரு. இன்னொரு தடவ அந்த வார்த்தைய சொல்லட்டும். அந்த காமெடி அப்படி நான் வந்து என் மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில சுடிதார் அமையல. அதனால இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். இந்த கடைக்குள்ள வந்தப்ப எடுக்கல. கடைக்குள்ள போகும்போது என்ன கடைக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே சுடிதார் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. என் நாத்தனார் பொண்ணுமே சிம்பிளா தான் வந்து வியர் பண்ண விரும்புவாங்க. ஸோ காட்டன்லேயுமே பார்த்தோம் நெறைய ஹெவி ஒர்க் வேணாம் அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த கீதாஞ்சலி சில்க்ஸ்குள்ள தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே சுடிதார் எடுத்தாச்சு. எடுத்தது தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போறப்ப காட்டல, வெளிய வரும்போது கடைய காட்டுறேன்னு சொல்லி காட்டியிருந்தேன். இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து ஊருக்கு போயிருவாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, KFC போணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் KFC போல. இந்த தடவ எங்க ஊர்ல புதுசா நேத்து தான் இந்த கடை வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நேத்து மீன்ஸ் நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கு மொத நாள் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. எக்கச்சக்கமான கான்டென்ட் கிரியேட்டர் இங்க வந்து வீடியோ போட்டாங்க. வந்து பார்த்தா கடை இத்துணூண்டா தான் இருந்துச்சு. சரி பரவால்ல வந்தது வந்துட்டோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இப்போ 2:30 ஆயிருச்சு. வந்தோட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. பையனுக்காக ஃப்ரைட் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்கரு, ஸ்விங் ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள KFC சிக்கன் வச்சது இந்த மாரி ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லி லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கார்லிக் பிரெட்டு, ம் மொஜிட்டோ, கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓவராலா கடை சின்னதா இருந்தாலும் டேஸ்ட் பரவால்ல. ஓகேவா தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வெயிலா இருந்ததுனா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்ப போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாமே என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள நல்ல ப்ளசன்ட்டான வாய்ஸ்ல வீடியோ கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ நாங்க போகும்போது எப்படி போனோம், வரும்போது எப்படி வந்தோம் அப்படிங்கிறது வீடியோட எண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் என்னுடைய உண்மையான ஃபேஸோட கலரு. ஸோ போகும்போது இருந்தது பாருங்க, வரும்போது வந்து பாருங்க ஃபுல்லி டேன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.